நடிகர் சூர்யா ஜோதிகா தம்பதியரின் மகள் தியா லீடிங் லைட் தி அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் உமன் பிஹைண்ட் தி சீன்ஸ் என்கிற ஆவணப்படத்தை இயக்கி பாராட்டுக்களை பெற்றார். இந்த ஆவணப்படத்தை அவர் தனது உயர்கல்வியின் ப்ராஜெக்டுக்காக செய்தார். இந்த ஆவணப்படம் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பெருமை சேர்த்தது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்படி இருக்கும்போது இந்த ஆவணப்படம் தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க உள்ளது. ஆமாம், இந்த ஆவணப்படம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆஸ்காரில் திரையிடப்பட உள்ளது. சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை இந்த ஆவணப்படம் மையப்படுத்துகிறது. தனது மகளின் இந்த ஆவணப்படம் ஆஸ்காரில் திரையிடப்படுவது குறித்து ஜோதிகா மற்றும் சூர்யா தம்பதியரின் தயாரிப்பு நிறுவனமான 2D நிறுவனம் இதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளது. அதில் லீடிங் லைட் தி அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் உமன் பிஹைண்ட் தி சீன்ஸ் என்கிற ஆவணப்படத்தின் மூலம் லைட் உமன்களின் இதுவரை வெளியில் சொல்லப்படாத கதைகளை விவரிக்கும் ஒரு ஆவணப்படமாக இது இருக்கும். இப்படம் ஆஸ்காருக்கு தகுதி பெறும் திரையிடலுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் உள்ள ரீஜென்சி திரையரங்கில் இன்று, அதாவது கலிபோர்னியாவில் உள்ள ரீஜென்சி திரையரங்கில் செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நண்பகல் 12 மணிக்கு திரையிடப்படுகிறது. நம்முடைய அன்புக்குரிய தியா சூர்யாவுக்கும் இந்த அற்புதமான ஆவணப்படத்திற்கும் பெண் லைட் உமன்களின் பங்களிப்பை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததற்கும் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். தியா இயக்கியுள்ள இந்த ஆவணப்படம் ஏற்கனவே திரிலோக சர்வதேச திரைப்பட விழாவில் 2 விருதுகளை வென்றுள்ளது. சிறந்த ஆவணப்படம் மற்றும் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் ஆகிய பிரிவுகளில் தியா இந்த விருதுகளை வென்றார். தியா இயக்கிய இந்த ஆவணப்படம் முழுவதுமாக ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த கால அளவு 13 நிமிடங்கள் 13 நொடிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது இந்த ஆவணப்படம் ஆஸ்காருக்கு தகுதி பெறுவதற்கான திரையிடலில் திரையிடப்படுகிறது என்ற தகவல் சூர்யா மற்றும் ஜோதிகா ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது. பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தியா தனது முதல் முயற்சியிலேயே ஆஸ்காரின் கதவுகளை தட்டுகிறார் என்கிற சந்தோஷத்தில் பெற்றோர்களாக சூர்யா மற்றும் ஜோதிகா தம்பதியர் உள்ளனர். தாத்தா சிவகுமார் பூரிப்பில் உள்ளார். ரசிகர்கள் பலரும் தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்.